Good morning, Ram. Good morning, Shantini. So, in the week, என்ன plans? Monday la ஒரு ஆரம்பிச்சிச்சு. பிளானும் இல்லைங்க. ஒரு As plan usual, shooting. ஒரு full time anchor நம்ம ராம் மாறிட்டாரு. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வித்தியாசமான டாபிக் பத்தி பேச போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல நிறைய எக்ஸ்பென்சிவான ஹோம்ஸ் இருக்கும் இல்லையா? பொதுவா வந்து பில்டிங்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும். அத பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். பட் வந்து வீடுகளே, அந்த வீட்ல எல்லாம் இவ்ளோ பொருள் வச்சிருக்காங்க. அதுல என்னென்ன விலை, என்னென்ன மாதிரி பொருட்கள்லாம் இருக்கு, எவ்வளவு பாத்ரூம் இருக்கு, எவ்வளவு பெட்ரூம் இருக்கு அப்படின்னு ஒரு ஆட் மாதிரி இன்னைக்கு நம்ம ஃபுல் எபிசோடு வந்து நிறைய விதமான எக்ஸ்பென்சிவ் ஹவுசஸ் பத்தி பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, பை த வே நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க உங்க பர்த்டே இல்லையா? விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலா மறந்துட்டேன். நல்லா வருவீங்க. ஓகே, थैंक यू so much. இப்போ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த எக்ஸ்பென்சிவான வீடுகள் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் பார்க் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது சென்ட்ரல் பார்க் வெஸ்ட் நியூயார்க்ல இருக்கக்கூடிய பென்ட் ஹவுஸ் அபார்ட்மெண்ட். இதோட விலை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா $88 million வந்து இத வாங்கியிருக்காங்க. சரி, இது வந்து மேனஹட்டன்ல இருக்கு. இது யார் வாங்கியிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 2012ல எகிட்டேரியானா ரைபோலாவ்லேவா அப்படின்றவங்க வந்து, இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யால இருக்கக்கூடிய டிமிட்ரி ரைபோலாவ்லேவ் அவரோட மகள். அவங்க வந்து பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வீட்ல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 6744 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இதுல வந்து ஒரு ஓவல் ஷேப்டு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். அண்ட் வந்து பாத்ரூமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பாத்ரூம் இருக்கு. ஒவ்வொரு பாத்ரூம் வந்து நம்ம வீட்டை விட 5 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, சோ கிட்டத்தட்ட ஒரு அரண்மனை மாதிரி. அரண்மனை, ஆமா. சோ வந்து வீடுங்கிற பேர்ல ஒரு அரண்மனையை கட்டி அது விலைக்கு வேற வித்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சிவ் ஹோம்ஸ் பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துச்சு. பாத்துலாமா? இது சூரியோதயம். இன்று 7/3/2016 திங்கட்கிழமை, மன்மத வருடம் மாசி மாதம் 24ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:23 ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகன் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி பகல் 11:30 வரை திரையோதசி, பிறகு சதுர்த்தசி. நட்சத்திரம் அவிட்டம். சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் பகல் 1:37 வரை மிதுன ராசிக்கும், பிறகு கடக ராசிக்கும். ராம், நீங்க ரைபோலாவ்லேவ் சொன்னீங்க இல்லையா? அவர் ஆக்சுவலி 2008ல வந்து டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு ஒரு ஃப்ளோரிடால பெரிய செல்வந்தர் இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு வீடு இருந்திருக்கு. சோ அந்த வீடை வந்து $95 million கொடுத்து 2008ல வாங்கியிருக்காரு. சோ அந்த வீட்டுக்கு பேரே இருக்கு, மெய்சன் டி லாமத்தே. ஓகே, அது பிரெஞ்ச் நேம் நினைக்கிறேன். ஓகே, மெய்சன் டினா மேபி அரண்மனை அந்த மாதிரி தான் ஏதாவது நேமா இருந்திருக்கும், இல்ல ரெசார்ட் அந்த மாதிரி தான் பேரா இருந்திருக்கும். சோ வந்துட்டு இது உள்ள இருக்க ஃபெசிலிட்டிஸ் பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, சொல்லும்போதே தெரியுது பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு 18 பெட்ரூம் இருக்கு, 22 பாத்ரூம் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து ஃபிக்சர் சொல்வாங்க இல்லையா, அந்த பெரிய பெரிய மேண்டல்ஸ் லைட்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, ரவுண்ட் ஷேப்ல, ஓவல் ஷேப்ல. அந்த ஹால்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சினிமா செட்ல எல்லாம் பார்த்திருப்போம். சோ அது வந்து கோல்டன் டைமண்டால ஆன ஃபிக்சர்ஸை வந்து வீடு ஃபுல்லா பொருத்திருக்காங்க. பாத்ரூம் போய் பாத்தீங்கன்னா கூட இது இருக்குமா, இந்த 22 பாத்ரூம்ஸ்லயே இது இருக்கும். இது இல்லாம வந்து ஒரு 50 கார் நிறுத்துற அளவுக்கு 50 கராஜ் இருக்கு. சோ இதெல்லாம் இல்லாம ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரி சில ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஓகே, ஜிம் வேற எதுவும் இல்லீங்களா? வேற எதுவும் இல்லைங்க, இவ்வளவு தான் போட்டுருக்காங்க. இது மாதிரி வீடெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேச மட்டும் தான் முடியும். சோ தொடர்ந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி அபிராமி அந்தாதில இருந்து ஒரு பாடலோட விளக்கத்தோட இலக்கிய மிகுந்த ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்கார், பாத்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களிலே ஏவலர் பலர் உண்டாக நல்ல பணியாட்கள் அமைவதற்கான அருமையான பிரார்த்தனைக்குரிய பாடலை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். விரவும் புதுமலரிட்டு நின் பாத விரைக்கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும்
உறவும் குலிசமும் கற்பகக்காவும் உடையவரே என்கின்ற அழகான பாடல். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? விரவும் புது மலரிட்டு என்று சொல்கிறார். புது மலரிட்டு இறைவனை பூஜை செய்வது. இந்த பூஜையையும் மலரையும் தனித்தனியாக பிரிக்க இயலாது. பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னாலே புஷ்பங்களாலே தான் பூஜை செய்ய வேண்டும். அதுவும் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல மலராக, புது மலராக, அன்றைக்கு நாம் பறித்த மலராக இருக்க வேண்டும். நாம் நகரங்களிலே வாழக்கூடிய சூழ்நிலையிலே மலர்களை பறிப்பதற்கான தோட்டங்களோ அல்லது வீட்டிலே பூச்செடிகளோ இல்லாமல் முதல் நாளே நாம் பெற்றுக்கொண்டு வந்து ஃப்ரிட்ஜிலே வைத்துக்கொண்டு பூஜை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பூஜைக்குரிய மலர் எது என்று கேட்டால் அது ஐம்புலன்களை சார்ந்த ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மலர் இருக்கிறதே, அந்த மலரை தொட்டு பார்ப்பதற்கு அது மிகுந்த மிருதுவாக, சாஃப்ட் என்று சொல்வார்களே, மிருதுவாக இருக்க வேண்டும். அந்த புஷ்பம் வெயிட்லெஸ் என்று சொல்வார்களே, அப்படி பூ போல என்று தமிழிலே ஒன்று சொல்கிறோம். பூ போல என்று சொன்னால் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய சில பூக்களை நாம் பார்க்கிறோம். கோழிக்கொண்டை என்று ஒரு பூ வந்திருக்கிறது, அதை எடுத்தாலே வெயிட். அதே போல் துலுக்கஞ்சவந்தி என்று ஒரு பூ இருக்கிறது, அதை எடுத்தாலே வெயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி பூக்கள் இல்லை. புஷ்பம் என்று சொன்னாலே அது ரொம்ப மெல்லிதாக இருக்க வேண்டும். குழந்தை தூக்குறாங்க, அப்படி பூ போல தூக்கு என்று சொல்வார்கள். பூ போல தூக்கு என்று சொன்னால் அந்த புஷ்பத்தை எப்படி எடுக்கிறோம் அப்படி சாஃப்டாக இருக்கணும். அப்படி தொடுவதற்கு, ஸ்பரிசத்துக்கு அது ரொம்ப மிருதுவாக இருக்க வேண்டும். பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும். ஒரு மலர் என்று சொன்னால் அந்த மலரை பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும். அதில் இருந்து தேன் வர வேண்டும். அது நாக்கிற்கு சுவை தரக்கூடிய தேன், அது நாக்கிற்கு சுவை அளிக்கக்கூடிய தேன் அதிலே இருக்க வேண்டும். தேன் இல்லாத அந்த மலர் இருக்கிறதே அதற்குள்ளே வண்டு வராது. இன்னும் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் அங்கே வாசலில் நிறைய மாலைகளை கட்டி தொங்க விட்டிருப்பார்கள். அந்த மாலைகளை சுற்றி வண்டுகள் பறந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அந்த காட்சியை பார்க்கலாம். அந்த வண்டுகள் ரீங்காரம் விட்டு கொண்டே இருக்கும். அந்த ரீங்காரம் விடக்கூடிய அந்த சப்தம் நம்முடைய காதுகளுக்கு வருகிறது. அப்படி பார்ப்பதற்கு அழகான மலர், அதில் சுவைப்பதற்கு நாவிற்கான தேன், அந்த வண்டுகள் ரீங்காரம் விடுவதற்கான காதிற்கான இனிய ஓசை, தொடுவதற்கு நல்ல மிருதுவான தன்மை. அப்படி எந்த புலனாக இருந்தாலும், கண்ணாலே காதாலே நல்ல நறுமணம் மூக்கிற்கு, அப்போ கண்ணாலே காதாலே மூக்காலே நாக்காலே தொடுவதற்கான ஸ்பரிச உணர்வாலே ஐந்துக்குமாக எந்த மலர் பொருத்தம் இருக்கிறதோ அந்த மலர் தான் பூஜைக்கு உகந்த மலர். நாம் பொழுது பல்வேறு மலர்களை சூட்டி கொண்டிருக்கிறோம் இறைவனுக்கு. இன்னும் நம்முடைய செல்வாக்கை காட்ட வேண்டும் என்று சொல்லி பெரிய பெரிய மாலைகள் எல்லாம் கொண்டு போய் இறைவனுக்கு சார்த்துகிறோம். ஒரு மாலை இறைவனுக்கு சூட்டினால் அந்த மாலையை இறைவனுடைய தோள்களுக்கு வலியை தரக்கூடாத தன்மையிலே இருக்க வேண்டும். ஒரு பூவை வைத்தால் இறைவனுக்கு என்ன ஆக வேண்டும்? அந்த பூவை சார்த்துவதன் மூலமாக இறைவனுக்கு தோள் வலிக்கக்கூடாது. கம்மன் சொல்லுவான்னு ஒரு பாடலில், தனிப்பாடலில் இருக்கிறது. ஒரு பூவை கொண்டு போய் ஒரு பெண்மணியினுடைய தலையிலே சூட்டினார்களாம். சூட்டியவுடன் அவளுடைய இடுப்பு ஒடிந்து விட்டது என்று சொல்லுவான். அந்த பூ இருக்கிறதே, பூவினுடைய தன்மையை நீங்கள் பார்க்கலாம். நாம் சொன்னது போலே அந்த பூவே மிகுந்த வெயிட் இல்லாமல், கொஞ்சம் கூட பாரம் இல்லாமல் இருக்கிறது. பாரமில்லாத மலரை கொண்டு போய் தலையிலே சொருகிய உடனே அவளுடைய இடுப்பு ஒடிந்தது என்று சொன்னால் அவளுடைய இடை எவ்வளவு சிறியதாக இருக்க வேண்டும் என்று கற்பனையாக சொல்லுவான். அப்படி சீதைக்கு இடுப்பு இருந்தது என்று சொல்லுவான். இடுப்பிற்கு இடுக்கன் செய்தார் என்று சொல்லுவான் ஒரு பாடல்லை. அப்படி தேவிக்கு அந்த புஷ்பங்களை சூட்டுகிற பொழுது இந்த வகையான பூவாக இருக்க வேண்டும். அப்படி பூஜைக்கு வந்த மலர் இருக்கிறதே, அந்த மலர் அத்தகைய நல்ல நறுமணம் மிக்க மலராக இருக்க வேண்டும். ஆகையினாலே தான் அப்பர் பெருமான் சொல்லுவார், சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். எப்படி இறைவன் பாதத்தை பழக்கப்படுத்தும் என்று சொன்னால், பூவை எடுத்து பாதத்திலே வைத்து, பூவை எடுத்து பாதத்திலே வைத்து, பூவில் எல்லாம் உயர்ந்த தன்மையாக தாமரை மலர், அழகான தாமரை மலர், திருவேழி மிழலை என்று சொல்லக்கூடிய அருமையான தலத்திலே 1008 தாமரைகளை பறித்து தினசரியாக வைத்து பேராயிரம் உடைய வானோர் எத்தும் பெம்மானுக்கு தினசரியாக எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா அர்ச்சனை செய்து கொண்டே இருந்தார். அந்த அர்ச்சனை செய்ததன் பலனாக ஒரு நாள் சுவாமி என்ன பண்ணார்? 1008 பூவிற்கு பதிலாக 1007 பூ, ஒரு பூவை மறைத்து வைத்தார்.
உடனடியாக கிருஷ்ணர் என்ன செய்தாராம், தன்னுடைய கண்களை பெயர்த்து அந்த பாதத்தில் வைத்தார். அவருக்கு ஏற்கனவே தாமரை கண்ணன் என்பதனாலே தன்னுடைய கண்ணையே தாமரையாக மாற்றினார் என்று திருவிழிமிழலை வரலாறு பேசுகிறது. அந்த தாமரை போன்ற மலர் உடைய கண்களை பெயர்த்து வைத்ததனாலே பகவான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு என்ன செய்தார், எம்பெருமான் சிவபெருமான் சக்கராயுதத்தை கொடுத்தார். மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் என்று மிக அழகாக சேந்தனார் பாடுவார். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்லுவார். அப்படி மாலுக்கு சக்கரம் எப்படி கிடைத்தது? மலர்களை பூஜை செய்தனாலே கிடைத்தது. திருச்சாய்க்காட்டு தேவாரத்திலே மிக அழகாக சொல்லுகிறார், நீ நாளும் நன்னெஞ்சை நினை கண்டார் யாரறிவார் வாழ்நாளும் சாநாளும் சாய்க்காட்டு எம்பெருமார்க்கே பூ நாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நாளும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே என்று சொல்வார். பூநாளும் தலை சுமப்ப. ஆகையினாலே தான் ஒரு கோவில் என்று சொன்னால் அந்த காலத்தில் என்ன வைத்தார்கள்? கோவிலுக்கு அருகிலே நந்தனவனம், இப்பொழுது நந்தவனம் என்று வந்து விட்டது, நந்தனவனத்தை வைத்தார்கள். நந்தனவனத்தை வைத்த பிறகுதான் பூஜைக்குரிய மக்களை அங்கே இருந்து கொய்து கொண்டு வந்தார்கள். பறித்து என்று சொல்லக்கூடிய வார்த்தை கூட சற்று கடினமானது. பூவை என்ன செய்ய வேண்டும்? கொய்ய வேண்டும். சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும். அதுவும் விடியற்காலையிலே போய் கொன்றை மலரை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு முனிவர் மரத்திலே ஏற வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய புலியினுடைய கால்கள் வேண்டும் என்று நடராச பெருமானை வேண்டி கேட்டு பெற்றார். ஆகையினாலே அவருக்கு புலிக்கால் முனிவர் என்றே பெயர், வியாக்கிரபாதர் என்று பெயர் அவருக்கு. அந்த வியாக்கிரபாதரை எதற்காக புலிக்காலை பெற்றார் என்று சொன்னால், விடியற்காலிலே மரத்திலே வேகமாக ஏறி அங்கே இருக்கக்கூடிய மலர்களை கொய்ய வேண்டும் என்பதற்காக. மலர்களை எப்படி பறிக்க வேண்டும்? சாஃப்டாக, அதை எப்படி இழுக்கக்கூடாது. ஆகையினாலே பறித்தல் என்ற வார்த்தை கூட ரொம்பவும் கடினமாக இருக்கிறது என்பதற்காக தமிழிலே தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை கொய்தல், அந்த மலர் கொய்தல், அந்த கொஞ்சம் கூட வலிக்காமல் அந்த மலரை எடுத்தல். அப்படி மலரை எடுத்து அதற்காக பூக்குடலை என்று ஒன்று வைத்திருப்பார்கள். தென்னங்கீத்து இருக்கிறதே, தென்னங்கீத்திலேயே முடைந்ததாக இருக்கும் அந்த அழகான பூக்குடலை, அந்த பூவை எல்லாம் எடுத்து வைத்திருப்பார்கள். அந்த பூவை எடுத்து எம்பெருமான் பாதத்திலே திரும்ப திரும்ப அர்ச்சனையை சொல்லி சேர்ப்பது இருக்கிறதே, அது ஒரு மனப்பழக்கம். வைத்ததொரு கல்வியை மனப்பழக்கம் என்று சொல்லுமா போலே 1008 நாமங்கள் சொல்லி எப்பொழுதும் நாமம் சொல்லுகிற பொழுது, அர்ச்சனை செய்கிற பொழுது ஒரு பூதான் இருக்கிறது என்று அந்த பூவை பிரித்து போடக்கூடாது. ஒரு தாமரை மலரை எடுத்தால் பல பேர் என்ன செய்கிறார்கள்? தாமரை மலருடைய இதழ்களை பிரித்து சுவாமிக்கு பூஜை பண்ணுகிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. தாமரை மலர் ஒரு மலரை எடுத்து ஒரு அர்ச்சனைக்கு வைக்க வேண்டும். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலம் அறநஞ்சாடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே என்பது தேவாரம். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை. அப்படி தாமரை மலரை முழுமையாக, எந்த மலராக இருந்தாலும் அதனை முழுமையாக இறைவனுடைய பாதத்திலே சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கக்கூடிய பூஜை. ஆகையினாலே தான் அபிராம பெற்று சொல்கிறார், விரவும் புது மலரிட்டு நின் பாத விரைக்கமலம் இரவும் பகலும் இறைஞ்சவல்லார். நான் காலையில் மாலையில் மட்டுமல்ல, மதியம் மட்டுமல்ல, 6 கால பூஜையில் மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் என்னுடைய மனம் உன்னுடைய திருவடியை நாடுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் பூஜை செய்து கொண்டே இருக்கிறேன். இரவும் பகலும் இறைஞ்சவல்லார். அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் என்று சொல்லுவார் கம்பர். அல்லும் பகலும் அனவரதமும், எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும். இளமையிலே ஒருவன் கோயிலுக்கு போனால் என்ன அதற்குள்ளாக சாமியார் மாதிரி கோயிலுக்கு போகிறாய், ரிட்டையர் ஆன விட்டு பார்த்து கொள்ளலாம் என்று புரியாமல் சொல்வார்கள். ரிட்டையர்மெண்ட் எப்பொழுது வரும் யாருக்கு என்று நிச்சயமாக தெரியாது. சிறிய வயதிலே இருந்தே பூஜையிலே இறைவனை அர்ச்சிப்பதிலே பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நல்ல மலர்களை, அண்டலர்ந்த மலர்களை, முடிந்த வரைக்கும் நம்முடைய வீட்டிலே சிறிய சிறிய புஷ்பங்களை, அந்த பூச்செடிகளை வைத்து இறைவனுடைய பாதங்களிலே சேர்ப்பதற்கு ஒரு பூ, பகவான் மிக அழகாக பகவத்கீதையில் சொல்லுவார், ஒரு பூ, ஒரு உதரணி தண்ணீர், ஒரு பழம் எனக்கு கொடுத்தால் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். அது கொடுக்கக்கூடிய பாவனை, அந்த கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மார்த்தமான அன்பு, அதைத்தான் நாம் இறைவனிடத்தில் செலுத்த வேண்டும். அப்படி விரவும் புதுமலரிட்டு நின் பாத விரைக்கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச வல்லார் இமையோரெவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகக்காவும் உடையவரே என்ற அருமையான பாடல். நல்ல வேலைக்காரர்களை நமக்கு அளிக்கக்கூடிய பாடலை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஸோ சாந்தினி, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வீடு, அதாவது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9A கென்சிங்டன் பேலஸ் கார்டன், யூகேல இருக்கா இது. இது வந்து ஒரு அட்ரஸ் 9Aன்றது தான் அந்த பில்டிங், அந்த ஹவுஸோட அட்ரஸ் வந்து 9A கென்சிங்டன் பேலஸ் கார்டன் சொன்னலையா, அது வந்து ஸ்ட்ரீட்டோட நேம். இதோட விலை எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $99 million வாங்கியிருக்காங்க. இது யாரை வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன், அதாவது லக்ஷ்மி மிட்டல் அப்படின்றவங்க வந்து 2008ல் அவங்களோட டாட்டர் வனிஷாக்காக வந்து இந்த பில்டிங் வந்து இந்த வீடை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ அவங்க மகள் மேலே ரொம்ப ஆசை அப்படின்றனால இதை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா இதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு தானே யோசிக்கிறீங்க? இல்லை, நிம்மி மதிவான இதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. சொல்லுங்க. ஸோ இதை வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த கென்சிங்டன் பேலஸ் கார்டன் சொன்னீங்க. இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் லக்ஸூரியஸ் அண்ட் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த பில்டிங் வந்து இவங்க வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பிலிப்பைன்ஸோட வந்து எம்பசியா இருந்ததுதான். ஸோ அது வந்து இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகே, ஸோ எம்பசியை வந்து வீடா மாற்றி அது கடைசியாக வீடாக இவங்க வாங்கிட்டு அவங்க பொண்ணு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பெற்றோர்களும் நமக்கு ஏற்க மாட்டாங்க. சரி, ஓகே. அவங்க சக்திக்கு மீறி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க இல்லையா, ஸோ வந்து ஹாப்பியாக இருக்கணும் அது. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான் இங்கே பார்த்துட்டே வரேன். சரி, ஓகே. இதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு சாதனை பெண் அவங்க வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி இன்னைக்கு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இவள். பெண் என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் அழகு. அழகு நளினமாக வெளிப்படும் விதமே ஸ்டைல் எனப்படுகிறது. ஸ்டைல் என்பது ஆண்களால் அதிகமாக கடைபிடிக்கப்பட்டாலும் பெண்களால் தான் போற்றப்படுகிறது என்பது உண்மை. ஒரு பெண் ஸ்டைலிஸ்டாய் அவதாரம் எடுத்து ஃபேஷன் உலகையை கலக்கி வரும் அற்புதம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண் தான் அழகாயிருப்பது மட்டுமின்றி மற்றவர்களுக்கு அழகாயிருப்பது எப்படி என்று புரிய வைத்து அழகாய் மாற்றும் தொழிலை உற்சாகமாக செய்து வருவது வியக்க வைக்கும் உண்மை. அந்த பெண்மணி தான் மிஸ் ஸ்ருதி கண்ணன். கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் எழுதத் தொடங்கிய பழக்கம் பத்திரிகை துறையில் நுழைய வைத்தது. சென்னையின் பிரபல ஆங்கில பத்திரிகை ஒன்றில் ஜேர்னலிஸ்டாக பணியாற்றிய போது இவருக்கான பகுதி ஃபேஷன் மற்றும் உணவு பற்றியதாய் இருந்தது. 2 years நான் இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதிட்டு இருந்தேன். நான் ஃபேஷன் பற்றி எழுதினேன், அப்புறம் சினிமா பற்றியும் எழுதிட்டு இருந்தேன். பட் அட் ஒன் பாயிண்ட் எனக்கு வந்து எப்போவுமே நான் ஸ்டைல் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பிகாஸ் நான் படித்தது நிஃப்டில் ஃபேஷன் டிசைனிங். ஸோ ஆஃப்டர் 4 years ஆஃப் பீயிங் இன் தி ஃபேஷன் ஃபீல்ட், ரைட்டிங்கோ டிசைனிங்கோ ரெண்டும் சைமல்டேனியஸாக பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால ஐ தாட் டிசைனிங் அண்ட் ஸ்டைலிங்கே ஃபுல் டைம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ரைட்டிங்கை கொஞ்சம் ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஐ ஸ்டில் ரைட் ஒன்ஸ் இன் அ வைல். பட் மோஸ்ட்டாக எனக்கு டிசைனிங்கும் ஸ்டைலிங்க்குமே டைம் கரெக்டாக இருக்குது இப்போல்லாம். இதை விட்டு விட்டு முழுக்க முழுக்க ஃபேஷன் துறைக்கு வந்தார். ஆனாலும் பெரிய மாற்றம் ஏதும் தெரியவில்லை. சின்ன வயசுலேருந்தே வந்து ஆக்சுவலி 10th 9th படிக்கும்போதே நான் வந்து ஃபேஷன் டிசைனர் தான் ஆவேன் அப்படின்னு ஒரு கோல் இருந்தது எனக்கு. ஸோ நோ மேட்டர் வெதர் ஐ அச்சீவ் தட் அட் 20 ஆர் அட் 25, 26 ஆர் தட் 30, பட் எனக்கு அந்த எய்ம் இருந்தது. ஸோ ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் வந்து என்னோடய கரஸ்பாண்டன்ட் இல்லை பிரின்ஸிபல் யார்கிட்டையும் நான் சொல்லுவேன் நான் நிஃப்டில் தான் சேர போகிறேன். அதே மாதிரி நினச்ச மாதிரியே நான் நிஃப்ட்லேயும் ஜாயின் பண்ணேன். ஸோ
அப்போ கூட வந்துட்டு ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் நான் வந்து ஃபில்மில் போவேன், காஸ்டியூம் டிசைனிங் பண்ணுவேன் அப்படின்னு. ஐ தாட் ஓகே ஒரு டிசைனர் ஆவேன் அண்ட் மேபி ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கலாம். பட் சம்ஹவ் தேங்க்ஸ் டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஐ ஆல்சோ ஸ்டார்டட் மை கெரியர் ஒரு நார்மல் டிசைனராக ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் ஆஃப்டர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்தோடனே அது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் சொல்லணும். பிகாஸ் அந்த எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, நிறைய பேசணும், நிறைய மீட் பண்ணணும், நியூ பீப்புளை மீட் பண்ணணும். அண்ட் சின்ஸ் ஐ வாஸ் ரைட்டிங் ஃபார் த சப்ளிமெண்ட்னால நிறைய ஈவெண்ட்ஸ் கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்போ அந்த இன்ட்ராக்ஷன் வந்து எனக்கு ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இட்ஸ் சம்ஹவ் மேபி யங் ஏஜ்லேயே அப்போவே நான் நிறைய கற்றுக்கிட்டனால நவ் ஐம் ஏபிள் டு பி வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஐ திங்க் ஐவ் அச்சீவ்ட் வாட் ஐ ஹாவ் டு. ஸோ there's more to achieve. Actually I have not achieved even too much. I mean 5% of what I wanted. There's more 95% to do. பத்திரிகை துறையில் என்ன விஷயமா எழுதினாரோ அதே விஷயத்தை தொழிலாய் செய்தபோது புது புது அனுபவங்களும் புதுமையான முயற்சிகளும் இவருக்கு ஃபேஷன் துறையில் கை கொடுத்தது. There is a big change ஜேர்னலிஸ்டாக இருக்கிறதுக்கும் ஸ்டைலிஸ்டாக இருக்கிறதுக்கும். பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சினிமாவுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக எடுத்து. பிகாஸ் ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது எல்லா செலிப்ரிட்டிஸ்க்கும் என்ன நல்ல பரிச்சயம் இருந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்சுது என்னென்னு. ஸோ இப்போ நான் ஸ்டைலிங் பண்ணும்போது அவங்க அந்த ஒரு கம்ஃபர்டபுள் லெவல், ஒரு கம்பேட்டபிலிட்டி இருக்குது, ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குது. அண்ட் ஒர்க் வைஸ் பார்க்கும்போது ரெண்டும் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒர்க்னால எனக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக தெரில. ஸோ ஸ்டைலிங் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர். அது வந்து நிறைய க்ளோத்ஸ், டிசைனிங், ட்ராயிங், ஷாப்பிங், அந்த ஒரு வெரி ஃபேப்ரிக் ரிலேட்டட் இது. ரைட்டிங் இஸ் another சீரியஸ் ப்ரொஃபஷன். எழுதணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும். ஸோ ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன். பட் நான் எப்படியோ அதை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நாளாக. நடிகையர்கள் பலரின் போர்ட்ஃபோலியோ ஷூட்டுக்கு ஸ்டைலிங் செய்து அந்த நடிகர்களின் ஸ்டைலை வெளிப்படுத்தச் செய்தார். ஸ்டைலிங் ஆரம்பித்த உடனே நான் வந்துட்டு ஆக்டர் ஜீவாக்கு ஸ்டைல் பண்ணியிருக்கேன். அவரோட வார்ட்ரோப் ஸ்டைலிஸ்ட்டாக நான் இப்போ கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி அவர் டான்ஸ் ஷோஸ் போகும்போது இல்லைன்னா அவரோட பர்சனல் ஈவெண்ட்ஸ், ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறதுலாம் நான் வந்து அவருக்கு க்ளோத்ஸ் வார்ட்ரோப் ஸ்டைலிங் பண்ணுறேன். ரீசெண்ட்லி கூட ஷோக்கு அவர் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தப்போ கூட நாங்கள் நிறைய க்ளோத்ஸ் இப்படி வி ஜஸ்ட் புட் டவுன் எவ்ரி திங் அண்ட் என்ன சூட் ஆகும், அந்த மாதிரி ஒரு ஒகேஷனுக்கு என்ன மாதிரி போடலாம், யூனோ ரொம்ப கேஷுவலாகவும் இருக்காமல் ஒரு செமி கேஷுவல், செமி ஃபார்மல் லுக்கில் ஒரு அட்டையர் டிசைன் பண்ணி ஸ்டைல் பண்ணோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஹிம் ஐம் ஆல்சோ ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுனால, அந்த ஒரு மூவி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுனால பிந்து மாதவி இருக்காங்க ஆக்ட்ரஸ். ஸோ அவங்களுக்கும் அந்த படத்துக்காக ஐம் ஸ்டைலிங் ஃபார் ஹர். இவரிடம் ஸ்டைலிங் செய்து கொண்ட இளம் நடிகர் ஜீவா அவர்கள் இவருடைய தொழிலின் கவனம் பற்றி பெருமையாக சொல்கிறார். ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஜீவா பேசுகிறேன். ஸ்ருதியை பற்றி சொல்ல போனோன்னா நிறைய இருக்குது. அதில் எனக்கு வந்து ஸ்ருதியை வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர்னு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக தான் எனக்கு வந்து அவங்க பழக்கம். ஸோ நிறைய சின்ன சின்ன இன்டர்வியூஸ்க்கெலாம், சின்ன பைட்ஸ்க்கெலாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட் டைம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்ன மாதிரி ப்ரொஃபஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கிற மாதிரி நான் கேட்டேன். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சும்மா இப்போ கலாய்ச்சேன்னா, என்ன எல்லாருமே ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை நான் ப்ரொஃபஷ்னலாக நான் ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ அப்போது ஐ ஜஸ்ட் டிட் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அப்போ ஷி brought a beautiful presentation. என்னோட இது வரைக்கும் நான் எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸ், இது வரைக்கும் நான் பண்ண அந்த 10 years சினிமாவோட எனக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் எல்லாமே அவங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அவங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆஸ் அ பர்சன் ஆல்சோ ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அண்ட் ஐ ரியலி விஷ் ஸ்ருதி ஆல் த பெஸ்ட். இன்னும் நிறைய அவங்க அச்சீவ் பண்ணணும். ஸோ எங்களோட சப்போர்ட் நிச்சயமாக அவங்களுக்கு இருக்குது. பற்பல தொலைக்காட்சி விளம்பர படங்கள், பெரிய பெரிய வியாபார நிறுவனங்களின் விளம்பர படங்கள் என இவர் ஸ்டைலிஸ்டாக பணிபுரிந்து இந்த ஃபேஷன் துறையில் அனுபவமும் ஆற்றலும் மிக்கவராய் திகழ்ந்தார். அப்பார்ட் ஃப்ரம் செலிபிரிட்டிஸ் இல்லாமல் டாப் மாடல்ஸ், சென்னை டாப் மாடல்ஸ்க்கெலாம் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். பிரதாயினி சர்வோத்ரம், ஷீ இஸ் அ வெரி பாப்புலர் சென்னை மாடல். ஐஸ்வர்யா சுரேஷ். ஸோ இவங்களோட ஒர்க் பண்ணும்போதே இட்ஸ் மோஸ்ட்லி லைக் ஸ்டைலிங் ஃபார் தேர் ஷூட். ஸோ அவங்களோட நான் நிறைய ஷூட்ஸ் கூட பண்ணியிருக்கேன். மற்றவர்களை அழகுபடுத்தி பார்ப்பதில் இருக்கும் ஆர்வமே இவரை இந்த ஃபேஷன் துறையில் வித்தியாசமானவராக வைத்திருக்கிறது.
சேலஞ்சஸ் இந்த ஃபீல்டில் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக எதுவும் இல்லை. மெயின் திங் வந்துட்டு நிறைய டைம் வேணும், ஷாப் பண்ணணும், நிறைய அலையிற வேலை இருக்குது, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் திடீர்னு வந்துட்டு கால் வரும், ஷூட் இருக்குது நாளைக்கு, நிறைய திங்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ப்ரிப்பேர்டாக இருக்கணும் எப்போவுமே. ஸோ நல்ல கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கணும், கலர் சென்ஸ் இருக்கணும். ஸோ அது எல்லாமே ஆக்சுவலி சேலஞ்சஸ் தான் பார்த்தோன்னா. அண்ட் ஜென்ரலி பிடிச்ச ப்ரொஃபஷன், ஷாப் பண்ணுறதுக்கு யாருக்கு பிடிக்காது. ஸோ அதை வந்து சேலஞ்சாக பார்க்காம நமக்கு ஷாப் பண்ணாமல் மற்றவங்களுக்கு ஷாப் பண்ணும்போது இட்ஸ் மோர் ஃபன். ஸோ பிகாஸ் ரீசெண்டாக கூட அந்த ஷோ நடக்கும்போது நாளைக்கு ஜீவா வாஸ் ஃப்ளைங் டு லண்டன். ஐ மீன் இட் வாஸ் லைக் தட். அண்ட் அதுக்கு முந்தின நாள் 3 o'clock in the afternoon he called up and சொன்னார், நான் காலையில் 7 o'clock ஃப்ளைட், எனக்கு ஏதாவது வேணும் உடனே அர்ஜென்ட்டு. ஸோ 4 o'clockலேருந்து ஷாப் பண்ண ஆரம்பித்தோம். எந்த கடை என்ன, எல்லா கடைகளும் தெரிஞ்சிருக்கணும் சென்னையில், எங்கே என்ன கிடைக்கும், எந்த ஸ்டாருக்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி லுக்கு செட் ஆகும். ஸோ டில் 12 o'clock வரைக்கும் ஷாப் பண்ணி ஃப்ரம் ஹெட் டு டோ, ஷூஸ்லேருந்து என்ன மாதிரி வாட்ச், என்ன மாதிரி ஷர்ட் போடணும் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு, அப்புறமா அவருக்கு பேக்கில் ஹெல்ப் பண்ணிவிட்டு, அவர் வேறு அங்கே போய் என்னெல்லாம் அவர் போடலாம், ஏதாவது டின்னர் பார்ட்டிஸ் போகிறாருன்னா அங்கே என்ன போடணும். ஸோ வெரி லிட்டில் டைம், பட் நிறைய வேலை இருக்கும். தீஸ் ஆர் த வெரி ஃபியூ சேலஞ்சஸ் யூ ஹேவ் டு ஃபேஸ். ஒருவர் இப்படி இருந்தால்தான் அழகாக காட்சியளிப்பார் என்பதை சரியாக உணர்ந்து அவருடைய அழகை மெருகேற்றி காட்டுவது என்பது எளிமையான வேலையல்ல. பேசிக்லி எனக்கு ரொம்ப கோவம் ஜாஸ்தி வரும். பட் இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அது கட் டவுன் பண்ணோம். ஏன்னா மாடல்ஸ் செலிப்ரிட்டிஸ் அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அட் த எண்ட் ஆஃப் தி டே ஷூட் நடக்கணும். ஸோ ரொம்ப பொலைட்டாக இருக்கணும். ஸோ இந்த ப்ரொஃபஷன் வந்து எனக்கு எப்படி காம் டவுன் பண்ணணும், ரொம்ப பொலைட்டாக இருக்கணும், கைண்டாக இருக்கணும், நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் அதர்வைஸ் ஹாப்பி டு கோ, அவ்வளோதான். ஜாலியாக ஆஸ் அ பர்சன் ஐம் வெரி ஃபன் லவ்விங். அண்ட் எனக்கு ஷாப்பிங் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கரெக்ட் ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணனால எனக்கு வந்து போர் அடிக்காது. பொருத்தமான வண்ணம், ஏற்ற உடை, இதமான மேக்கப் என அனைத்தையும் வரையறுத்து ஒருவரை அழகாக்கும் கலையில் ஆர்வம் இருந்தால் மட்டும் போதாது, அதிக ஈடுபாடும் வேண்டும். ஃபேஷன் டிசைனிங் இஸ் நாட் லைக் இன்ஜினியரிங், டாக்டர் மாதிரி. ஸோ நம்ம எப்படியும் வந்து ஏதாவது ஒரு ஜாப் கிடச்சிரும்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனிபடி வெதர் நிஃப்டில் படிக்கிறோமோ இல்லை பேர்லில் படிக்கிறோமோ, எங்கே இருந்தாலும் வெளியே கிராஜுவேட் பண்ணி வரும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல். நம்ம எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சுருக்க முடியாது. சம்டைம்ஸ் லக் இருந்தது, கான்டாக்ட்ஸ், வெல்தி ஃபேமிலியாக இருந்தால் யூ வில் ஹாவ் அ பெட்டர் ஃப்யூச்சர். இல்லைனா ரொம்ப கஷ்டப்படணும். நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அண்ட் டிஃப்ரெண்ட் விதத்தில் கஷ்டப்படணும். சில பேர் நான் இன்னும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கம்பெனிஸ், எக்ஸ்போர்ட் கம்பெனிஸில் இன்னும் டிசைனராக ஒர்க் பண்ணுறாங்க. அதில் வந்து யூ மே நாட் பி எக்ஸ்போஸ், யூ மே நாட் பி நோன் டு த வேர்ல்ட். மேபி கம்பெனி பற்றி தான் பெருசாக பேசுவாங்க. இண்டிவிஜுவலாக டிசைனராக பேசும்போது தே வில் நேம் யூ, ஓகே இந்த டிசைனர் இவங்க, இந்த ஸ்டைலிஸ்ட் இவங்கன்னு. ஸோ வெரி டிஃபிகல்ட் ப்ரொஃபஷன். இது வந்து ஈஸியாக நானும் ஃபேஷன் டிசைனர் ஆனேன்னு சொல்ல முடியாது. அண்ட் இல்லைனா அட் எண்ட் ஆஃப் த டே நிறைய பேர் ஒரு பொட்டிக் ஆரம்பிச்சுறாங்க. பட் எவ்வளோ பேர் பொட்டிக்கில் போய் வாங்குறது? ஸோ எல்லாரும் படிக்கிற மாதிரி இல்லை. யூ நீட் டு ஹாவ் த டேலண்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. அது இருக்கணும், மஸ்ட். அண்ட் ஹார்ட் ஒர்க். அப்படிப்பட்ட ஈடுபாடும் நுணுக்கமும் அறிந்து இந்த ஃபேஷன் துறையில் வெற்றிகரமாய் செயல்பட்டு வரும் சாதனை பெண்ணான மிஸ் ஸ்ருதி கண்ணத் மென்மேலும் வெற்றிகளை பெற வேந்தர் டிவி உளமாற வாழ்த்துகிறது. ராம், நம்ம அடுத்ததா பார்க்க போற வீடு பாத்தீங்கன்னா கலிஃபோர்னியா சிலிகான் வேலில இருக்கு. இது வந்து ரஷ்யன் ஒரு பிசினஸ் மேன் சொல்லலாம், யூரி மில்னர் அப்படின்றவர் வந்து வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி வீடு வாங்கினா கண்டிப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேனா தான் ரொம்ப ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். ஏன்னா ஃபேஸ்புக், குரூப் ஆன், ஜிங்கா இந்த 3 வெப்சைட்லயுமே ஒன் ஆஃப் தி இன்வெஸ்டரா இருக்காரு இவரு. ஓகே, அந்த ஷேர்ஸ் ஹோல்ட் பண்றாரு. ஆமா. சோ இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு இவர்ட்ட காசு இருக்கு அப்படினா கண்டிப்பா வீடு வாங்கலாம். சோ இந்த வீடு பாத்தீங்கன்னா வந்து இது ஆக்சுவலி ஒரு மேன்ஷன். சோ 25,500 ஸ்கொயர் ஃபுட் இருக்கு. சோ இது மொத்த விலை பாத்தீங்கன்னா $100 million only. ஓகேயா? சோ இது உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்னிஸ் கோர்ட் இருக்கு, அப்புறம் ஒரு 14 பாத்ரூம் இருக்கு, 3 கார் கராஜ் இருக்கு, அப்புறம் கார் வாஷிங் ரூம் இருக்கு, இதெல்லாம் மெய்ட்ஸ் ரூம், லைப்ரரி, அப்புறம் வந்து கேம் ரூம். ஸோ கேம் ரூம்லாம் நமக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிடிச்ச விஷயங்கள்லாம் சிலது இருக்கு. ஆனால் இந்த மனுஷன் எங்கே தூங்குவாரு அப்படின்னு படிச்சோன்னு நான் யோசிச்சேன். ஏன்னா பெட்ரூம்னு ஒரு இதுவே இந்த லிஸ்ட்டில் காணவே காணும்.
அப்படியா? எல்லாமே இருந்தது, எல்லா ரூமே வச்சிருந்தாரு. ஓகேயா? ஸோ பெட்ரூம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல. டைனிங் ஹால் கூட ஒரு 4 டைனிங் ஹால் இருக்கான். ஆனா பெட்ரூம்னு ஒரு விஷயமே இல்ல. ஸோ இந்த மனுஷன் எங்க தூங்குவாரு அப்படின்றதா தெரியல. அதான் இவ்வளோ டைனிங் ஹால்லாம் இருக்குல்ல, அதில் எங்கே படுத்து பாருங்க. அப்படியே எங்கே படுத்துக்க வேண்டியதான் போல இருக்கு. ஓகே. ஸோ கொஞ்சம் வந்து வித்தியாசமான மனிதர் தான் இவர். பேர் என்ன சொன்னீங்க? யூரி மில்னர். ஓகே, இன்னும் நம்ம நிறைய வீடுகள் பற்றி பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில மூலிகைகள் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பேசுறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்கார், பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து குழந்தைகளுக்கு எல்லா நோயிலிருந்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வரணும். எந்த நோய் வந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் அந்த குழந்தை நல்லா இருக்கிறதுக்கான மருத்துவம். இந்த ஆவாரம்பூவை பயன்படுத்துகிறோம். இந்த ஆவாரம்பூவை பயன்படுத்தும் பொழுது எந்த நோயாக இருந்தாலும் சரியாகக்கூடியது. குழந்தைகளுக்கு எந்த நோய் வந்திருந்தாலும் அந்த நோயை தன்னால் சரியாகக்கூடியது. ஆவாரம்பூ பூத்து இருக்க சாவாரும் உண்டோ அப்படின்னாங்க. ஏன்னா இந்த பூ பூத்து இருக்கிற காலத்தில் இந்த பூ எடுத்து சாப்பிட்டா எந்த நோயாக இருந்தாலும் சரியாயிரும். இதை மறைமுகமாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்கே விளையுது? எங்கேயுமே தண்ணியே இல்லாத இடத்துல வறண்ட பூமியில் இது அழகாக பூத்து அப்படியே பார்க்கவே அவ்வளோ அழகில் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கீழே இருக்கிற சத்தை கொண்டு வரும். வறண்ட பூமியில் தான் இது அதிகமாக வரும். இது வந்து தங்கச்சத்து. இதனுடைய தங்கச்சத்து போகும்போது நீங்கள் தங்க பஸ்மம் சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. தினந்தோறும் ஆவாரம்பூ சாப்பிட்டா எல்லா நோயிலிருந்து விடுபடலாம். இந்த நோய் அந்த நோய் இல்லை, எந்த நோயாக இருந்தாலும் சரி செய்யணும். எந்த நோயும் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஆவாரம்பூ சாப்பிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இந்த பூவை கொத்தோடு ஒடிச்சு தலையில் வச்சுட்டு போவாங்க. ஏன் வச்சுட்டு வீட்டில் போயிட்டு அதை எடுத்து சாப்பிட்ருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. இந்த ஆவாரம்பூலாம் கொண்டு வந்து யாராவது கொடுத்தா தான் தெரியும். நகர்ப்புறங்களில் கிராமப்புறங்களில் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். போகிற வழி வர பாதைகளில் அந்த வேலி ஓரத்தில் இது நிறையா இருக்கும். இதை பறித்து நேராக சாப்பிடுவாங்க. இதை சாப்பிடும்போது உடல் நிறம் வந்து தங்க நிறமாக மாறும். குழந்தைக்கு வந்து நிறம் மாறக்கூடியது. குழந்தை வந்து நல்ல நிறத்தில் அழகாக இருக்கக்கூடிய நிறத்துக்கு கொண்டு வரும். மஞ்சள் கலந்த பொன்னிறமாக கொண்டு வரும். அதுதான் சொல்லுவாங்க தங்க நிறம்னு சொல்லுவோம். அந்த தங்க நிறத்துக்கு கொண்டு வரணும்னா இந்த ஆவாரம்பூவை தான் சாப்பிடணும். இதை தாய்மார்கள் வந்து கர்ப்ப காலத்தில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப திடகாத்தியமாக இருப்பாங்க. நல்ல மனசு நல்லா இருக்கும். மனசு சரியில்லைனாலே எல்லாமே சரியில்லாமல் போயிடும். மனசு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு தான் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? கோயிலில் போய் தியானம் பண்ணுறாங்க, தெய்வத்தை வணங்குறாங்க. குடும்பத்தில் எந்த சண்டையாக இருந்தாலும் அதை மறந்துட்டு கொஞ்ச நேரம் போய் தெய்வத்துக்கிட்ட வணங்கிட்டு இருந்தோம்னா மனசு நிம்மதியாயிரும். மனசு நிம்மதியான வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை நிம்மதியாக இருக்கும். இங்கே தினந்தோறும் சண்டையும் சச்சரவும் இருந்தால் குழந்தைக்கு மூளை பாதிப்பாகி மூளை சிதைவு அடைஞ்சு அது எதுவுமே திறமையே இல்லாமல் போயிடும். வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா பல வகையாக சிந்தனையில் இருக்கும். கண் பார்வை வேறு எங்கெங்கேயோ போயிடும். ஏன்னா நம்ம என்ன இங்கே வெளியில் நடக்குதோ அதுதான் உள்ளே நடக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் நல்ல சுகமான பாட்டுகள் கேட்கணும். நல்ல ஒரு குரல் இனிமையான பாட்டுகள். இன்றைக்கி இருக்கிற பாட்டு டம்மு டும்முன்னு அடித்தா அது மாதிரி தான் இருக்கும். உள்ளேயும் குழந்தை அந்த பயத்திலேயே அது மொழி வந்து எங்கெங்கேயோ பிரிங்கி இருக்கும். சுகமான அந்த குரல்களை கேட்கணும். நல்ல ஒரு வார்த்தைகளை கேட்கணும். வீட்டில் வந்து எந்த ஒரு சண்டை சத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை அழகாகவும் அறிவாகவும் நல்ல ஒரு திறமைசாலியாகவும் பிறக்கும். எந்த நேரம் வீட்டில் சண்டை நடந்துகிட்டே இருந்தால் குழந்தை வந்து எதையுமே அது மூளைக்குள்ளே ஏற்றிக்கிறாது, எதுவுமே செயல்படாமல் போயிடும். அப்போ வந்து குழந்தை பிறந்ததுமே அதுக்கு வந்து அதனுடைய முழு வளர்ச்சி கிடைக்காது. ஏன் கிடைக்காது? நம்ம வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது. அபிமன்யுவுக்கு எப்படி வெளியில் அர்ஜுனன் சொன்னது கேட்டது, அதெல்லாம் வந்து நம்ம இயற்கையாக நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கிற குழந்தை நம்ம பேசுகிறத கவனிக்கும். நீங்கள் ரொம்ப நல்லதையே பேசுங்க, நல்லதையே செய்யுங்கன்னு மறைமுகமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அந்த குழந்தைக்கு மட்டும்தான் இல்லை, நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் அது பொருந்தும். ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் கேட்கும் திறன் இருக்குங்க. திடீர்னு ஒரு 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 வெடி சத்தம் கேட்டால் வயிற்றில் குழந்தை டம்முன்னு உதைக்கும். நீங்கள் பார்க்கலாம், அந்த தாய்மார்களை கேட்கலாம். என்னன்னு கேட்டால் அந்த சத்தத்துக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தை பயந்துருக்கும். அந்த மாதிரி பயங்கரமான சத்தம் இருக்கிற அதெல்லாம் இருக்கக்கூடாது. வீட்டில் எந்த நேரமும் சத்தம் இருக்கக்கூடாது. அமைதியாக இருக்கணும், இன்னும் சுகமாக இருக்கணும். அதான் சொல்லுவாங்க, எல்லார்கிட்டையும் நல்லபடியாக பேசணும், நல்ல நிலையில் இருக்கணும். யாருமே வந்து கோவிச்சு பேசக்கூடாது. அந்த கர்ப்பமாக இருக்கிறவங்கள நல்லா அனுசரித்து பார்த்துக்கிறணும். அதனால தான் தாய் வீட்டுக்கு கூப்பிட்றது. வேலைக்கு போயிட்டு வர இடத்துல சண்டை இருக்கும், அந்த சண்டையை கொண்டு வந்து வீட்டில் போட்டாங்கன்னா அந்த வயத்தில் இருக்க குழந்தைக்கு அந்த பாதிப்பு இருக்கும். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா, பிறக்கிறதே இன்றைக்கி ஒரு குழந்தை தான். அந்த ஒரு குழந்தையும் உருப்படியாக பிறக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி குழந்தை பிறக்கிறது கிடையாது. இன்றைக்கி போய் பாருங்கள், எங்கள் கர்ப்பத்தடையே பண்ணுறது கிடையாது. ஏன்னா குழந்தையே பிறக்கலையே, அப்புறம் என்றைக்கு கர்ப்பத்தடை பண்ண? முந்தியெல்லாம் பார்த்தா 16 குழந்தை பெற்றுருந்தாங்க. 16 குழந்தை பெற்றாக்க வந்து நிறைய வந்து பஞ்சம் வந்துடும்னு ஒரு 2 குழந்தைய ஆக்குனாங்க. இன்றைக்கி 2 குழந்தையும் கிடையாது, ஒரு குழந்தை பிறக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு குழந்தையும் நல்லா காப்பாற்றுறதுக்கு இந்த
ஆவாரம்பூவை பயன்படுத்துகிறோம். ஆவாரம்பூவை பயன்படுத்த அந்த குழந்தை தங்க நிறமாக இருக்கும். அந்த குழந்தைக்கு எந்த ஒரு நோயும் வராது. அந்த குழந்தை வந்து வயிற்றோட்டம் இருக்குது, பச்சை பச்சையாக வெளியில் போகுது, அதுக்கு கை கால் வந்து முடங்கிக்கிட்டு இருக்குது, அல்லது பார்வை குறைபாடு இருக்குது, எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது. இந்த ஆவாரம்பூவை பயன்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுறதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்க்கலாம். ஆவாரம்பூவை வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, தாய்மார்கள் வந்து பால் கொடுக்குற காலத்துலேயும் சரி, கர்ப்ப காலத்துலேயும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு விதமான வயிற்றில் வந்து எரிச்சல் இருக்கும், அரிப்பு இருக்கும், மார்பகத்தில் அரிப்பு இருக்கும், வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு விதமான வெள்ளைப்பாடு போகும். சில பேருக்கு வந்து ரத்தமே வெளியாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தாய்மார்கள் வந்து இந்த ஆவாரம் பூவை வந்து நல்லா காஞ்சதா, பச்சையாக இருந்தால் பச்சையாக சாப்பிடலாம், 10 பூ உள்ளுக்குள்ளே சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டினாக்கா பவுடர் கடையில், நாட்டு மருந்து கடையில் வந்து ஆவாரம்பூ பவுடர் வாங்கி சாப்பிடலாம். அதுவும் இல்லை அப்படின்னு நினச்சாங்கனாக்கா இந்த இலையே வந்து இதில் உள்ள இலை, பட்டை எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த ஆவாரம்பூ அதை பவுடர் பண்ணி அவங்க கர்ப்ப காலத்துலேயும் அல்லது குழந்தை பிறந்த குழந்தைக்கு வந்து அவங்க வந்து அது மாமிச உணவுகள் சில தாய்மார்கள் சாப்பிட்ருப்பாங்க, அல்லது அவங்களுக்கே தெரியாமல் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டாங்கன்னா குழந்தை பச்சை பச்சையாக திரையாக வெளியே போய்கிட்டே இருக்கும், வயிற்றோட்டம் ஓடும், அல்லது வந்து ஒரு சீலோன்னு சொல்லுவாங்க. சீலோன்னு சொன்னாக்கா கொழுப்பாக வெளியே போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கும் தாய்மார்கள் என்ன செய்யணும், இதை நல்லா பவுடராக பண்ணி ஒரு சிட்டிகை, ஒரு அளவு, ஒரு சிட்டிகைனாக்கா கையில் இப்படி முள்ளி போடுற ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து குழந்தைக்கு எண்ணெயில் கலந்து கொடுத்துடணும். இப்போ வந்து நம்ம பூவை எடுத்து நம்ம சாறு பண்ணி குழந்தைக்கு கொடுக்குறோம். அதே நேரத்தில் வந்து ஒரு சீரான குழந்தைய உடம்ப நம்ம வந்து நல்ல வளர்ச்சி அடையும், நிறம் மாறும். தாயும் குழந்தையும் வந்து ஆரோக்கியமான உடம்பை கொண்டு வர்றதுக்கு இது 2 பேருமே சாப்பிடலாம். தாய் கர்ப்பமாக இருக்கிறப்போ வந்து இதை அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அப்போ குழந்தைக்கு வந்து இந்த சர்க்கரை நோயின்றது வந்து வராது. பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டாங்கனாக்கா இதை வந்து எண்ணெயில் நாம் இப்போ குழந்தைக்கு முறித்து எடுத்து கொடுத்துடலாம். இதில் ஆவாரம்பூ அரிசின்னு ஒன்று இருக்குது. இந்த அரிசியை வந்து தனியாக பயன்படுத்தணும். இந்த அரிசி இல்லாமல் போகணும். இந்த அரிசி ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆவாரம்பூ அரிசியை எடுத்தோம்னா அது வேற ஒரு மருத்துவம். இந்த பூவை மட்டும் எடுத்தோன்னா அது வேற ஒரு மருத்துவம். இந்த இலையை மட்டும் பயன்படுத்தினா அது ஒரு மருத்துவம். ஒவ்வொரு மூலிகையிலையும் குறைஞ்சது 100 மருத்துவம் செய்யலாம். குறைஞ்சது 100 மருத்துவம். நமக்கு தெரியாத மருத்துவம் நிறையா இருக்குது. அதனால் ஒரு இலையில் ஒரு மருத்துவம் தான் இருக்குது, அதனால் இதுக்கு மட்டும்தான் பயன்படும் அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு மூலிகையிலையும் ஏகப்பட்ட மருத்துவம் மறைஞ்சிருக்கு. அதை நிறைய வந்து மறைமுகமாக பாடல் வழியாக சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். இதை வந்து இந்த பூவினுடைய இதழ்களை மட்டும் இப்போ பயன்படுத்துகிறோம், அரிசியை பயன்படுத்தாமல். இந்த அரிசியை வந்து வேறு ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னா, இந்த அரிசி வந்து வயிற்றோட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. பச்சையாக இருந்துச்சுனாக்கா இந்த பூவை நல்லா கையிலேயே கசக்குனீங்கனாக்கா ஒரு விதமான துவர்ப்பு சுவையும் இனிப்பும் சேர்ந்து இந்த இதிலேருந்து சாறு வரும். அப்படி வாடி இருந்துச்சுனாக்கா நாம் கையில் நல்லா கசக்கிட்டு இப்படி கையில் வச்சு கசக்குனாலே நல்லா பசன்னு மஞ்சள் கலரில் வந்து பசன்னு வரும். இதில் வந்து சாறு எடுக்க முடியாது, அதனால் நல்லா கசக்கி இதை அந்த எண்ணெயில் போட்டு முறிச்சிட்டு 2வது நம்ம இந்த பூவை மட்டும் ஒதுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு அப்படியே பூவை நல்லா பச்சையாக இருக்கிறத கசக்கி போட்டுருணும். கசக்கிட்டோம்னா அந்த சாரை மட்டும் துவர்ப்பும் இனிப்பும் சேர்ந்த சுவையாக இருக்குது. இதை இப்படியே போட்டு நம்ம முறிச்சு எடுப்போம். இப்போ எண்ணெயை வந்து நம்ம முறிச்சு எடுத்துட்டோம். இப்போ சூடாக இருக்கிறதுனால இந்த சூட்டில் எண்ணெயும் அந்த பூவனுடைய சாறு வந்து கலந்து நல்ல மஞ்சள் நிறமாக தங்க கலரில் வந்துடுது. குழந்தைக்குன்றதுனால நம்ம ஒரு சிட்டிகை போட்டாலும் அதிக துவர்ப்பு தன்மை ஆயிரும். அதனால் 2 பூவை மட்டும் கசக்கி எண்ணெய்க்குள்ள போட்டு முறிச்ச பிறகு வந்து அந்த திப்பியாக இருக்கிறத நம்ம எடுத்துடணும். இப்போ அதனுடைய சாறு மட்டும்தான் வந்து எண்ணெயில் கலந்துருக்கு. திப்பியை வந்து தனியாக எடுத்துடுறோம். இந்த சாரை உள்ளுக்குள்ளே கொடுக்குறப்ப வந்து குழந்தை தங்க நிறமாகவும் மாறிடும்,
உள்ளுக்குள்ளே சூடு பிடிக்காது, சர்க்கரையும் வராது, பின்னாடி வந்து சர்க்கரை நோயும் வராது. அதுக்காக குழந்தையிலே வந்து சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஊசியை போடுறதும், தாய் வந்து மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கொடுமையாக இருக்குது. அவங்க வந்து சொல்கிறத பார்த்தா பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாய்க்கு சர்க்கரை இருக்குதுன்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து எடுத்து தனியாக பெட்டிக்குள்ளே வச்சு மருந்து கொடுத்துட்டு வளர்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பின்னாடி குழந்தைகளுக்கு வரக்கூடாதுன்னு தாய்மார்கள் வந்து கர்ப்பம் தரிச்சிருக்க காலத்துலேயும் இதை சாப்பிடுங்க, அப்படி நீங்கள் சாப்பிட மறந்துட்டீங்கன்னாக்கா பிறந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சர்க்கரை இருக்குது இல்லை பிள்ளைக்கு வந்து அந்த மாதிரி வெளியே போய்கிட்டே இருக்குது அப்படின்றதையும் வந்து நீங்கள் குறைச்சிடலாம். இதெல்லாம் வந்து செய்ய தவறிட்டோம், நம்ம குழந்தைக்கு செய்யாமல் விட்டுட்டோமேன்னு சொல்லி நினைக்கிற தாய்மார்கள் வந்து பெரிய குழந்தையா வந்த பிறகு அந்த சர்க்கரை நோயில் உள்ள குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த எண்ணெயில் கொடுக்காம நேரடியாக அந்த பவுடரை தேனில் குழச்சி கொடுத்துடலாம். தேன் வந்து சர்க்கரை கிடையாது, தேனும் நல்ல சுத்தமான மலை தேனும் அந்த பனங்கருப்பட்டியும் வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்க எல்லா மருத்துவத்துக்கும் பயன்படுத்தலாம். அதனால் தேனும் பனை வெல்லமும் வந்து சர்க்கரை இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து ஒரு தவறான கருத்து. பெரிய குழந்தைங்களா வந்துருச்சுனாக்கா இப்போ குழந்தைக்கு நாம் வந்து புவ்வுளை எடுத்து மலர் மருத்துவத்தை வந்து எண்ணெயில் கலந்து கொடுத்துட்டோம். ஆனால் பெரிய குழந்தைங்களா இருக்குங்கனாக்கா இந்த பவுடரை வந்து நிறையவே வந்து 1 சிட்டிகை 2 சிட்டிகைன்னு சொல்லி வயசுக்கு ஏற்ற மாதிரி தேன்லையோ அல்லது பனை வெல்லத்துலையோ கொடுத்துட்டு இந்த ஊசி போடுறது, இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கிறது, இந்த இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரணவேதனைப்படாமல் குழந்தைங்களை வந்து அந்த நேரடியாக மூலிகை மருத்துவத்தை கொடுத்து சீக்கிரமாகவே குணப்படுத்திடுங்க. குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணணும். நோய் எதிர்ப்பு சக்தினா இன்றைக்கி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா படுக்கையிலேயே சிறுநீர் கழிச்சிருக்கோம், அந்த தூங்கிட்டு இருக்கும்போது சிறுநீர் கழிக்கும். இதெல்லாம் கொடுக்கும்போது அதை மாதிரிலாம் வராது, அந்த தவறே வராது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிருக்கிற 35 வயசு பொண்ணுக்கு வந்து அதே இதுதானா இன்னும் வந்து படுக்கையில் சிறுநீர் போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து யாருமே கல்யாணம் முடிக்க முடியாத சூழ்நிலை. இதை வந்து குழந்தையிலே கொடுத்தோம்னா இதெல்லாம் வராது. அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா அவங்களும் இன்றைக்கி வந்து இந்த ஆவாரம்பூவை சாப்பிட்டு வந்தாங்கன்னா எந்த ஒரு நோயும் வராது. அந்த சிறுநீர் படுக்கையில் கழிக்கிற அந்த ஒரு பழக்கமும் வராது. சிறுநீர் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், சிறுநீரகம் வந்து பாதுகாக்கப்படும். இது மட்டும் இல்லை, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும், கண் பார்வையை கூட்டும், உடலில் வந்து தோல் நோயே வரவிடாது. தங்க பஸ்பம் கொடுத்தா அந்த குழந்தை வந்து உடல் தங்கமாகும். தங்கம்னா தங்கம் கிடையாது, இவ்வுடல் இவ்வுலகில் தங்கும். இவ்வுலகில் தங்குதுன்னா அது உடல் தங்கத்துக்கு சமம். எல்லா வந்து பற்று அற்றால் உடல் தங்கம்னு சொல்கிறோம்னா, ஏன் தங்கம் சொல்கிறோம்னா எல்லா நோயிலிருந்தும் விடுபட்டுட்டோம்னா அது தங்கத்துக்கு சமமாயிருது. நம்ம உடம்பு தங்கத்துக்கு சமமாகும்போது உடலில் எந்த நோயும் இருக்காது. அந்த குழந்தை திடகாத்தியமாக வளரும். பின் காலம் வந்து நல்ல ஒரு நிலையில் வரும். நீங்கள் வந்து குழந்தைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்க, சொத்து மட்டும் பத்தாது. அந்த சொத்து வந்து மருத்துவ செலவுக்கே பத்தாது. இன்றைக்கி இருக்கிற மருத்துவ செலவுக்கு எல்லாத்தையும் மருத்துவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் குழந்தை நல்லா ஆகாது. ஆனால் மூலிகை மருத்துவம் செஞ்சிங்கன்னா சொத்தே இல்லாமல் இருந்தாலும் குழந்தை சொத்தை சம்பாரிச்சிடும். அந்த சொத்தை சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக மூலிகை மருந்து கொடுத்தாகணும். குழந்தைங்களை வந்து திடகாத்தியமாக வளர்க்கணும், எந்த நோயும் இல்லாமல் வளர்க்கணும். இந்த ஆவாரம்பூ கொடுத்தோம்னா எந்த வகையான நோயும் வராது, எல்லா நோயிலிருந்து விடுபடும். குழந்தை திடகாத்தியமாக இருக்கும், பார்க்க பிரகாசமாக இருக்கும். குழந்தைகள் பார்க்கும்போதே சொல்லுவாங்க இது பின்னாடி வாழ்க்கையில் நல்லா இருக்கும், அதனால் இது குழந்தை பிறக்கும்போதே அந்த குழந்தையை பார்க்கும்போதே ரொம்ப அழகாகவும் ஆச்சரியமாக இருக்குதுவாங்க. அதனால் இந்த ஆவாரம்பூவை பயன்படுத்தினோம்னா இதேமாதிரி எண்ணெயில் போட்டு முறித்து தான் கொடுக்கணும். முறிக்காமல் குழந்தைகளுக்கு எந்த ஒரு மருந்தும் கொடுக்கக்கூடாது. இது பூ தானே பரவாயில்லன்னு செய்ய வேணாம். எல்லா மருந்தையும் முறித்து கொடுத்தோம்னா அது அதிக அளவு அதனுடைய சத்துக்கள் போய் சேராது. தேவையான அளவு அதுக்கு குழந்தைக்கு தேவையான அளவு போய் சேரும். அதில் அந்த எண்ணெயிலையோ அந்த சாறுலேயோ கொஞ்சம் காட்டமாகவோ வேறு ஏதாவது இருந்தால் குழந்தைக்கு வயிற்றோட்டம் ஏற்படும். வயிற்றோட்டம் ஏற்பட்டால் 2-3 நாளைக்கு சாப்பாடு சாப்பிடாமல் போயிடும், பால் குடிக்காமல் போயிடும். அப்போ வந்து உடம்பு மெலிஞ்சு போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனை கொண்டு போனால் நீங்கள் என்ன கொடுத்தீங்க, இனிமேல் அதெல்லாம் கொடுக்காதீங்கன்னுவாங்க. ஏன்னா அவங்க வந்து வேறு, இது வந்து மூலிகை மருத்துவம், எந்த ஒரு தவறும் செய்யாது. எந்த ஒரு தவறும் செய்யாதால குழந்தை அறிவாகவும் அழகாகவும் இருக்கணும்னா இந்த ஆவாரம்பூ சாறு எடுக்கணும். இல்லைன்னா ஆவாரம்பூ அப்படியே போட்டு முறிச்சு எடுத்து அந்த எண்ணெயை கொடுத்துட்டு வந்தோம்னா குழந்தை திடகாத்தியமாக வரும். எல்லா நோயிலிருந்து எதிர்ப்பு சக்தி உண்டாகி நல்ல அழகான குழந்தை இருக்கும். இந்த மருத்துவ முறையை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸோ
ஸோ சாந்தினி, எக்ஸ்பென்சிவ் ஹவுசஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, அதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து வெர்சைல்ஸ் ஹவுஸ், ஃப்ளோரிடாவில் இருக்குது, விண்டர்மியர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி மாடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேலஸ் ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படின்னு வந்து ஃப்ரான்ஸில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாடல்லே வந்து இதை கட்டிட்டு இருக்காங்க, இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. இது வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் கேட் ரிசார்ட் அப்படின்னு ஒரு ரிசார்ட் இருக்குது. அதோட ஓனர்ஸான டேவிட் சீஜல் அண்ட் ஜாக்கி சீஜல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க தான் வந்து ப்ரைஸ்லாம் நெகோஷியேட் பண்ணி ஆல்ரெடி வந்து ஓவர் $100 million வந்து இதை பேசி முடிச்சிட்டாங்க. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இது முடிஞ்ச உடனே இந்த வீட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 கிச்சன், 13 பெட்ரூம், 30 பாத்ரூம், 30 கார் கராஜ், அப்புறம் வந்து அந்த போலிங் விளையாடுவாங்க இல்லையா, போலிங் ஆலே, அப்புறம் வந்து ஒரு 2 மூவி தியேட்டர் இருக்கு, அப்புறம் வந்து வீடியோ ஆர்கேட் அப்படின்னு சொல்றாங்க அது இருக்கு, அப்புறம் நிறைய ஸ்விம்மிங் பூல்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள். அது பாத்தீங்கன்னா ஒரு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மல்டிப்ளெக்ஸ் வந்து ஒரு கட்டிட்டு இருக்காரு அவர் சொந்த யூஸ்க்காக. ஓகே, சோ மால் மாதிரி ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு. ஓகே, வீடு கட்டட்டும் காசு இருக்கவங்க பண்றாங்க, நமக்கு என்ன. சரி, ஓகே. இதை தொடர்ந்து நம்ம இந்தியாலே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பென்சிவ் ஹவுஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம அடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிட ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்தலாமா? இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 7ஆம் தேதி 3வது மாதம் 2016ஆம் ஆண்டு மாசி மாதம் 24ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்று மகா சிவராத்திரி என்பதை வேந்தர் டிவி நேயர்கள் அனைவரும் உணர்ந்து இருப்பீர்கள். எனவே சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்று ஏதேனும் ஒரு கால பூஜைக்கு கலந்து கொள்வதும், முடிந்தவர்கள் 5 கால பூஜையில் கலந்து கொள்வதும், சிவனை அருளை பரிபூர்ணமாக பெறுவதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய அளவு அனுகூலங்கள், பாராட்டுகள், எடுத்த காரியத்தில் ஜெயம், பெரிய மக்களை சந்திப்பது, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், உங்களுக்கும் உங்கள் மற்றவர்களுக்கும் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதற்கு உண்டான அனுகூலமான விஷயங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருந்த தடங்கல்கள் நிவர்த்தி ஏற்படும், படிப்படியாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும், மன சஞ்சலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தேவையில்லாத பிரச்சனைகள், செய்யாத தவறுக்காக மற்றவர்களிடம் தேவையில்லாமல் மாட்டிக்கொண்டு முழித்த அமைப்பெல்லாம் மாறி ஒரு புன்முறுவலுடன் எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமான அமைப்பும், தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதையும் கண்கூடாக பார்க்கலாம். பிரிந்த உறவினர் ஒன்று சேர்வதற்குண்டான உங்கள் முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மதியம் 1:38 வரை சந்திராஷ்டம் உள்ளதையும் அதற்கு பிறகு அதனுடைய அமைப்பு குறையும் என்பதையும் கவனத்தில் கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் உத்தியோகமோ தொழில் அமைப்பிலோ குறைபாடு காணப்படவில்லை என்றாலும் தேக ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருப்பதும், மருந்து மாத்திரைகளை மறப்பதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் என்பதையும் கவனத்தில் கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக அனுகூலங்கள், நல்ல விஷயங்கள்லாம் காணப்பட்டாலும் மதியம் 1:38 முதல் சந்திராஷ்டமத்திற்குள்ளே வருகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சட்டத்துக்கு புறம்பான நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும், எந்த விஷயத்திலும் பொறுமை காப்பதும், வண்டிகள் போன்றவை பயன்படுத்துகின்ற சமயத்தில் எல்லா விதமான தஸ்தாவேஜுகளை கவனமாக வைத்துக்கொள்வதும், சிறு சிறு வாக்குவாதங்கள் பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதையும், தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான உத்தரவாதம் தரக்கூடிய அமைப்புக்கு பொறுமை மிக மிக முக்கியம் என்பதையும் கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடன் அமைப்புக்கு, புதிய கடன் அமைப்பாக இருக்கட்டும், எந்த கடன் அமைப்பாக இருக்கட்டும், பெரிய முதலீடுகளுக்கு குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசிப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள்.
உடன் இருப்ப விஷயத்தில் சிறிது கவனம். துணை அல்லது துணைவியாருடன் சாதாரண வாக்குவாதங்கள், விளையாட்டாக பேசுவது பெரும் பிரச்சனை ஏற்படுத்திவிடும். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ பிரச்சனைகள் காணப்படவில்லை. குடும்பத்தில்தான் ஆக்ரோஷம், வீரியம் எல்லாம் காணப்படுகிறது. சிறு சிறு வாக்குவாதங்களில் கூட பெரும் ஆபத்தையும் பிரச்சனையும் தேடி வைத்து கொள்வீர்கள் என்பதனால் குடும்ப விஷயத்தில் யாருடைய தலையிடும், பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடும் வேண்டவே வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் ஜெயம், அனுகூலங்கள், லாபம், பழைய பிரச்சனைகள் தீர்வது, புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுவது, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, தொழில் அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபரியாக குறைவதும், இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் போன்ற விஷயங்கள், தொழில் நிமித்தமாக கடல் கடந்த பயணங்கள், உள்ளூர் பயணங்கள் எல்லாம் பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அடிவயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள், அசிடிட்டி போன்ற விஷயத்தில் அதிக கவனம். உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ மற்ற விஷயங்கள் காணப்படவில்லை. எல்லா விஷயத்திலும் ஒரு பதட்டம் இல்லாமல் நிதானத்துடன் இருங்கள், உண்மையாக இருங்கள். அந்த உண்மைதான் என்றும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி ஏற்படுத்தும். எல்லா விஷயத்திலும் பதட்டமோ பொய்யோ தற்காலத்தில் வெற்றியை தரலாம். ஆனால் எதிர்காலத்தில் நிரந்தரமான ஒரு மன சோர்வு இல்லாமல் மனப்பிரமையும், ஏண்டா இப்படி செய்தோம் என்று தீராத பழியும் ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சனியின் சஞ்சாரம் வாக்குஸ்தானத்தில் இருப்பதனால் பொய்யால் ஆபத்தே வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள், இரத்த பந்த உறவினர்கள், பூர்வீக சொத்தில் மிக கவனம். சிறு வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைத்தாலும் தேக ஆரோக்கியம் மிக கவனிப்பாக வைத்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கழிவுகள் பாதையில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் அலட்சியப்படுத்துவது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் முன்னேற்றம், அனுகூலங்கள், லாபம், பல விதத்தில் ஏற்றம், நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள், உத்தியோகத்தில் மேன்மை, தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. கண்டிப்பாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவதுடன் எந்தவித இடமாற்றம் வந்தாலும் வீடு மாற்றம் வந்தாலும் ஏற்றுக்கொள்வதுடன் கண்டிப்பாக உத்தியோக நிமித்தமாக தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயமும் தேடி வருவதற்குண்டான நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வார்த்தைகள் விஷயத்தில் மிக கவனம். அனாவசிய பயணங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக கேளிக்கை விஷயத்தில் வேண்டாம். பயணங்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தையை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டும். இளம் வயதினர் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். யாரோ செய்கிற தவறுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும் என்ற மமதை வேண்டவே வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, கண்கள், தலைவலி, ஒத்தை தலைவலி போன்ற உபத்திரம் மிக மிக கவனமாக பாதுகாத்து கொள்வதும், சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட பெரும் பிரச்சனை குடும்பத்தில் ஏற்படுத்தி விடும் என்பதையும், வெளிவட்டாரத்திலும் சிலர் உங்களுக்கு எதிராக செயல்படுத்தலாம். அந்த விஷயத்தில் வீணாக மாட்டிக்கொள்ளாதீர்கள். எல்லாம் தெரியும் என்ற எண்ணமும் வேண்டாம், பிரச்சனையும் வேண்டாம், அமைதி காத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் பிள்ளைகள் விஷயத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும்.
அந்த செலவுகள் மிக அவசியமா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் ஏதேனும் நட்பு விஷயத்தில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் அந்த பிரச்சனைகள் பெரிதாகலாம். எனவே அவர்களுக்கு தெரியாமல் அவர்களை ஃபாலோ செய்வது நன்மை தரும். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அனாவசிய செலவுகளை சிறிது கவனித்து கொள்ளுங்கள். கர்ப்பஸ்திரிகள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பதும் நன்மை தரும். சிறு வாக்குவாதங்கள் கூட வெளிவட்டாரத்தில் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியை கெடுத்துவிடும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ராம், இவ்வளோ நேரமாக நம்ம வந்து நெதர்லாண்ட்ஸ், ஏதோ கலிஃபோர்னியா, ஃப்ளோரிடா இந்த மாதிரி ஊர்லேருந்து நிறைய எக்ஸ்பென்சிவ் ஹோம்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் ஃபைனலாக சொல்ல போகிறது வந்து 25 ஹவுசஸ் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது இவரோட வீடு தான், நம்ம அம்பானியோட வீடு. ஓகேயா? நினைச்சேன் அவரை பற்றி நம்ம பேசலையே அப்படின்னு. ஸோ மும்பையில் இருக்கிறவரோட வீடு ஆன்டிலியா. இந்த வீடு பேரே வந்துட்டு வச்சிருக்காங்க, பேரே இருக்கு. ஸோ இது யாருமே ஃபோட்டோகிராஃபோ இல்லை உள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள், அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பட் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து அவ்வளோ உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மேக்ஸிமம் ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் தான் நீங்கள் பார்க்க முடியும் அந்த வீடு. ஸோ இதில் என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ 27 ஃப்ளோர்ஸ் இருக்கு. மொத்தமா அவங்க வீட்ல இருக்கிறது 3 பேர் தான். ஆனா அவங்க கீழ வந்து ஒரு 600 பேர் வேலை பார்க்கறாங்க. எல்லாருக்குமே அந்த வீட்லயே இது பண்ணிட்டாங்க. ஆமா, மேபி இருக்கலாம். அண்ட் வந்துட்டு இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா 168 கார்ஸ் நிறுத்துற அளவுக்கு இதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் 3 ஹெலிபேட் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இதுல 48,800 ஸ்கொயர் ஃபுட். ஸோ இதுதான் இதோட பரப்பளவு. ஓகே. ஸோ அந்த 3 ஹெலிபேட் பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் ஆக்சுவலாக டூரிஸ்ட் மாதிரி போவாங்களாம். அண்ட் மோர்னு சொல்லி போட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே எங்களால் சொல்ல முடியாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பல ஆயிரக்கணக்கான ஏசிஸ் மட்டும் நிறைய இருக்குன்னாங்க. அவர் வந்து அவர் அந்த கரண்ட் பில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பவருக்கு வந்து அவர் கட்டுற பில்லு வந்து பல லட்சங்கள் பல கோடிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, வீடே வந்து பல கோடிகள் இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை? ஸோ இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 பில்லியன். அவ்வளோதானா? ஆமா, அவ்வளோதான். ஸோ இதுதான் வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹவுஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிறது. ஸோ இதுக்கு நம்ம பெருமைப்படணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா பெருமைப்பட்டு தான் ஆகணும். ஓகே. ஸோ நாளைக்கு வந்து வேற டாபிக்கோட பேசலாம். இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். அடுத்ததா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துச்சுங்க. உங்களை சேர்ந்து நாமளும் பார்த்துட்டு இப்போ கிளம்பிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராமன், சாந்தினி மதிவாணன் அந்த என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.